விஜய் டிவில பிக் பாஸ் சீசன் 8 50 நாட்களை கடந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் டல்லா போய்கிட்டு இருந்த இந்த ஷோ இப்ப போன வாரத்துல இருந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில போன வாரம் 55வது எபிசோட்ல கிச்சன் டீம் எக்ஸ்ட்ரா பிரெட் டோஸ்ட் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிச்ச டிஸ்கஷன்ல அருணுக்கும் மஞ்சரிக்கும் இடையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி தர்ஷிகா, சிவகுமார் மற்றும் தீபக்லாம் ரவுண்டு கட்டி மஞ்சரி கிட்ட கத்தி பேசி சண்டை போட்டிருந்தாங்க. இந்த சம்பவத்தை சண்டே எபிசோட்ல ஆக்டர் விஜய் சேதுபதி கூட முழுமையா விசாரிக்காம விட்டுருந்தாருன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில மியூசிக் டைரக்டரும் ஹோஸ்டுமான ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இந்த சம்பவத்தை பத்தியும் ஆக்டர் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் பத்தியும் பேசி தன்னோட Facebook பேஜ்ல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முன்னாள் ஹோஸ்ட் கமல்ஹாசன் மற்றும் இப்ப இருக்கிற விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் அவங்க பாணியில நடத்துறதும் அதுக்கு ஆதரவும் விமர்சனங்களும் வரது இயல்பு தானே. ஆக்சுவலா கமல்ஹாசன் அவர்கள் மேல இருந்த குற்றச்சாட்டு எல்லார்கிட்டையும் ரொம்பவும் மென்மையா இருக்காரு, கொஞ்சம் கூட கோபப்பட்டு திட்டமாட்டாரு, கண்டிப்பு இல்லாம இருக்காருன்றதுதான். சோ இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருப்பாரு விஜய் சேதுபதி. தொடக்கத்துல விஜய் சேதுபதியோட இயல்பான மற்றும் மதுரடியான ஆக்ஷன்ஸை பார்த்து வியந்து போனவங்களும் பாராட்டவங்களும் இப்ப வெறுக்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க. போட்டியாளர்கள் கிட்ட பேசும்போதும் பிரச்சனைகளை ஆராய்ஞ்சப்பையும் கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட பண்பு இருந்தது, மெச்சூரிட்டி இருந்தது, ஞானம் இருந்தது, மதிநுட்பம் இருந்தது, சமூக பொறுப்பு இருந்தது, ஒவ்வொருத்தரையும் ஆளுமையா பார்த்துதான் ஹேண்டில் பண்ணாரு. அவங்கள நேரடியா குற்றப்படுத்தினதில்ல, சொற்களால காயப்படுத்தினதில்ல, மட்டுப்படுத்தினதில்ல, தனிப்பட்ட விதத்துல தாக்குனதில்ல, அவங்களோட உணர்வுகளை சீண்டினதில்ல, தன்கிட்ட இருந்த உயர் பொறுப்பை வச்சுக்கிட்டு அவங்கள சிறுமைப்படுத்தினதும் இல்ல. இதையெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்றத புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும். இது ஒரு ஆணாதிக்க உலகம், நம்மளுடைய தமிழ் சமூகமும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. இதுக்கான ப்ரூஃபா இந்த வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை 55 நாட்களா நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு தான் வரோம். தன்னை கேள்வி கேட்கிற, விமர்சிக்கிற பெண்களை எப்படி ஆண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து கடுமையா மற்றும் கொடுமையா தாக்கி நிலைகளை செஞ்சு மகிழ்ச்சி அடைறாங்களோ, அதே நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றவரும் நேத்து செஞ்சது நம்மள பயப்பட வச்சிருக்குது. இவர் ஆண்களை பார்த்து பயப்படுறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால பொதுநல கேடு ஒண்ணும் இல்ல, அது அவர் இயல்பு, அதுல நமக்கு பிரச்சனையும் இல்ல. ஆனா எல்லா குற்றங்களையும் செஞ்சு ஆண்களை விசாரிக்காம ஏற்கனவே அவங்களால உணர்வு பங்கம் செய்யப்பட்ட பெண்ணை ரெண்டு பேரும் சேர்ந்து குற்றப்படுத்தி மற்றும் சிறுமைப்படுத்தி தான் செஞ்சது தப்புதான்றத சொல்ல வச்சு நொறுங்க வச்சு மகிழ்ச்சி அடைஞ்சதை நேத்து பார்த்தப்ப தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களோட எதிர்காலத்தை பத்தின பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. அதோட நிக்கல வெறுப்பிடிச்ச விலங்குகள் போல சுத்தி நின்று அந்த பெண்ணை உணர்வளவுல சின்னாபின்னமாக்குன அந்த ஆண்களை பாராட்டி பிக் பாஸ் வரலாற்றிலேயே சிறந்த பங்கேற்பாளர்ன்ற பட்டத்தை கொடுத்தது நம்மள இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. போட்டியாளர்கள் உங்களையும் என்னையும் போல மனுஷங்க தானே, அவங்களுக்குன்னு ஒரு பேசும், சிந்திக்கும், செயல்படும் விதம் இருக்கிறது இயற்கையான ஒண்ணு தானே. ஆனா அதை கிண்டல் அடிக்கிறதும் கடுமையா சாடுறதும் இவர் நினைக்கிறத அவங்க சொல்லணும்ன்றதும் அதை இவர் விரும்புற விதத்திலேயே சொல்லணும்ன்றதும், அப்படி அவங்க சொல்லலனா கோபப்படுறதும் சலிச்சுக்கிறதும் எதிரில நிக்கிறவங்கள பொதுவெளியில கேவலப்படுத்துறதும் வேண்டாம் வெறுப்போட அவங்க கூட பேசுறதும் ஒரு தொகுப்பாளருக்கு அழகா? பணத்துக்காக நிகழ்ச்சியை நடத்த வரவங்க குறைஞ்சபட்சம் பொறுப்போட, கண்ணியத்தோட, ஈடுபாட்டோட நடத்தணும். தமிழ் சமூகமே விழிச்சுக்கங்க, வல்லவரெல்லாம் நல்லவர் இல்லன்றத தெளிவுபடுத்திக்கங்க. புகழ்ச்சியோட உச்சில இருக்கவங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குன்றத நினைவூட்டுங்கன்னு சொல்லி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அண்ட் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.